பாஜகவிற்கு மக்கள் ஓட்டு போடுவதற்கு என்ன இருக்கிறது? விவசாய போராட்டத்திற்கு உறுதுணையாக நின்றது ஹரியானா தான். மிகப்பெரிய அளவிற்கு டெல்லியை ஒட்டிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் இருந்ததும் ஹரியானாவில் தான். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக பிஜேபியினுடைய முதல்வர் அதிருப்தி மட்டுமல்ல, பிஜேபிக்கு ஆதரவளித்த கட்சி அந்த ஜனநாயக ஜனதா கட்சி, அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு தேர்தலை ஒட்டிய நேரத்தில் பல பாஜக எம்எல்ஏக்கள் பலரும் கட்சி மாறினார்கள். இவ்வளவு இருந்தும் கூட திடீரென்று இன்றைக்கு பார்த்தீர்களானால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு திடீரென்று சில நிமிடங்களிலேயே எல்லாம் சில நிமிடங்களில் ஒரு 2-3 நிமிடங்களில் எல்லாம் முடிந்தது. இப்படி எவ்வாறு மாற முடியும்? எவ்வாறு மாறியது? பிஜேபிக்காக ஒரு பிரான்ச்சா இருந்துட்டு இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது பிஜேபி வித்தின் பிராக்கெட்ல பிஜேபின்னு போடணும். பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறல அப்படின்னம்னா இந்த காங்கிரஸுக்கு இருந்த அந்த 8 தொகுதி சொல்றாரு இவரு ஜெயராம் ரமேஷ், அந்த 8 தொகுதியை தூக்கி இந்தாண்ட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு பிஜேபி மெஜாரிட்டி. அந்த 8 தொகுதியை காங்கிரஸ்க்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் 45 தொகுதி, ஏன்னா 37 தொகுதி அப்ப சொல்லும் போது. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இது அனைத்துமே ஒரு திட்டமிட்ட சதி வேலையை அவர்கள் செய்கிறார்கள். வணக்கம். 2 மாநில தேர்தல், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஹரியானா. எக்ஸிட் போல் வெளிக்காட்டுவதை தாண்டி தலைகீழாக எப்படி இந்த ரிசல்ட் வந்தது? பல்வேறு நபர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி. ஹரியானாவிற்குள் பல கிராமங்களில் பிஜேபி தன்னுடைய பிரச்சாரத்தை கூட நகர்த்தவிடவில்லை. பிஜேபி எங்கெல்லாம் போனார்களோ அங்கே விரட்டியடிக்கப்பட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கான இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவசாய போராட்டம். விவசாயிகள் பிஜேபி பார்த்து கேட்ட கேள்வி, எங்களை நீங்க டெல்லிக்குள் வரவிடவில்லை, இதற்கு மேல் உங்களை எங்களுடைய கிராமத்திற்குள் வரவிட மாட்டோம். 2014ஆம் ஆண்டு பிஜேபியின் மோடியின் அலை இருந்தது. அவ்வளோ பெரிய அலையின் போது கூட ஹரியானாவில் பிஜேபிக்கு கிடைத்த சீட்டுகள் 47. 2019ஆம் ஆண்டு அடுத்த தேர்தலில் பிஜேபி 7 இடங்களை இழந்து 40 இடங்களில் முடக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி. மனோகர்லால் கட்டர் மாற்றப்படுகிறார். 9.5 ஆண்டுகள் அங்க சீஃப் மினிஸ்டராக இருந்ததற்கு பின்பு மாற்றப்படுகிறார். புதிய சீஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய முகத்தை வைத்து ஹரியானாவில் தேர்தலில் களமிறங்க முடியாது என்று அஞ்சி ஜேபி நட்டாவுடைய முகத்தை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த தொடங்கியது பிஜேபி. நேற்று நாக்பூரில் ஒரு கூட்டம் போடப்பட்டது. அப்படி பிஜேபி ஹரியானாவில் தோற்று போனால் அடுத்த நடவடிக்கை பிரைம் மினிஸ்டர் மோடியை அவருடைய பதவியிலிருந்து அகற்றுவது எப்படி என்று. மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய தேர்தலை எதற்காக தள்ளி போட்டு வருகிறார்கள்? அங்கேயும் இதே அச்சம், இதே பயம்தான். இந்த அனைத்து விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக ஆழமாக பார்ப்பதற்காக, எதற்காக, எப்படி காங்கிரஸ் ஹரியானாவை தோர்த்தது என்று இதை பார்ப்பதற்காக ஐயநாதன் ஐயா இழந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சின்ன ரீகேப் காட்டியிருந்தேன். அதாவது 2014ஆம் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அலை இருந்தபோது, 2019ஆம் ஆண்டு அடுத்த முறையும் அங்கே வெற்றி பெற்றதற்கு பின்பு, இப்போ ஆஃப்டர் திஸ் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நீங்கள் பார்த்தீர்கள்னா மனோகர்லால் கட்டர் மீது எந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருந்த வெறுப்பிற்கு பின்பு கூட எப்படி பிஜேபியால் கிட்டத்தட்ட 49-50 இடங்களை பிடிக்க முடியுது? ஆமா, இதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஏன் பிஜேபி தோற்றது அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய 90 தொகுதிகள்ல ஜம்மு பகுதியில 43, பள்ளத்தாக்கு பகுதியில 47, 90 தொகுதிகள். அங்க பாத்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஜம்மு பகுதியில ஃபுல்லா ஜெயிப்போம், அப்புறம் ஆளுநரை வச்சு ஒரு 5 நியமனம் வச்சிருவோம், 5 பேரை நியமிச்சிருவோம் எம்எல்ஏ, அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் உண்டு, அவங்களையும் சேர்த்து ஆட்சி அமைச்சிருவோம்னு நினைச்சாங்க. ஆனா படுதோல்வியை சந்திச்சாங்க. காரணம் என்ன? அந்த மக்கள் பாஜகவை முற்றிலுமாக நிராகரித்து விட்டார்கள். அதாவது காஷ்மீர் வேலியில மட்டும் இல்ல, ஜம்மு பகுதியிலும் நிராகரித்து விட்டார்கள். 27 இடம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, தோற்றாங்க, படுதோல்வி எடுத்துட்டாங்க. அதே நிலைதான் ஹரியானாவிலும். ஹரியானாவில் பாஜகவிற்கு மக்கள் ஓட்டு போடுவதற்கு என்ன இருக்கிறது? விவசாயிகளுக்கு, விவசாய போராட்டத்திற்கு உறுதுணையாக நின்றது ஹரியானா தான். அதுபோல அந்த மல்யுத்தனுடைய போராட்டம் வேறு எந்த மாநிலத்தையும் விட பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது ஹரியானாவில் தான்.
மிகப்பெரிய அளவிற்கு டெல்லியை ஒட்டிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை, வேலையில்லா திண்டாட்டம் அதிகம் இருந்ததும் மறுபடியும் பார்த்தீர்கள் என்றால் ஹரியானாவில் தான். இப்படி இருக்கும் பொழுது எதற்காக பிஜேபியினுடைய முதல்வர் அதிருப்தி? அது மட்டுமல்ல, பிஜேபிக்கு ஆதரவளித்த கட்சி அந்த ஜனநாயக ஜனதா கட்சி, அவர்கள் ஆதரவை விலக்கி கொண்டு போய்விட்டார்கள். அதன் பிறகு தேர்தலை ஒட்டிய நேரத்தில் பல பாஜக எம்எல்ஏக்கள் பலரும் கட்சி மாறினார்கள். இவ்வளவு இருந்தும் கூட திடீரென்று இன்றைக்கு பார்த்தீர்களானால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு 2 மணி நேரத்திற்கு பிறகு திடீரென்று சில நிமிடங்களிலேயே எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறுகிறது. நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் ஆங்கில சேனல்களில். திடீரென்று பார்த்தா 49, இதாண்ட பாத்தீங்கன்னா 32 இருந்தது. தடதடவென்று அப்படியே சரிந்து பிஜேபி அப்படியே ஒரு 51 ஆகி காங்கிரஸ் 30 ஆகிறது. அதை வேற அவர்கள் புலந்தாக்கி எல்லாம் சில நிமிடங்களில், ஒரு 2-3 நிமிடங்களில் எல்லாம் முடிந்தது. இப்படி எவ்வாறு மாற முடியும்? எவ்வாறு மாறியது? இதுதான் கேள்வி. 51 இடத்துல இருந்த காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருந்த காட்சிகள் திடீரென்று பாத்தீங்கன்னா 31 இடத்துக்கு வந்துருச்சு. பிஜேபி பாத்தீங்கன்னா 49 இடத்துக்கு போயிடுச்சு, 42 இடத்துக்கு போயிடுச்சு. இவ்வளவுதான். இது எப்படி சாத்தியம்? எதனால சாத்தியம்? இதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் சார், இந்த இடத்துல ஒரு ஒரு லெட்டரை நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஜெயராம் ரமேஷ் அவர்கள், நீங்க சொன்ன அதே நேரத்தை குறிப்பிட்டு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார், கம்ப்ளைண்ட் கடிதம். அது மட்டுமல்ல, அவர் வெளிப்படையாக வெளிவந்து பிடிஐக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார். அதில் அவர் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், representation regarding the counting of votes and consequent updating of result on the ECI website application. அதாவது எந்த அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கணுமோ, திடீர் என்று 9 மணியிலிருந்து 11 மணிக்குள் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ரிசல்ட் அப்டேட் ஸ்லோ டவுன் ஆகுகிறது. அதே அவர் பிடிஐக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, பல இடங்களில், அதாவது காங்கிரஸுடைய முன்னணி எங்கெல்லாம் எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சியில் அவர் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் 12-11 ரவுண்ட் ஆஃப் கவுண்டிங் நடந்து முடிந்ததற்கு பின்பு கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னுடைய வெப்சைட்டில் 5 சுற்றுக்கான அந்த கவுண்டிங்கை மட்டும்தான் காட்டி வந்தார்கள். இதை உடனடியாக உங்களுடைய ஸ்டாஃப்கிட்ட சொல்லி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அந்த அப்டேஷனை அக்யூரசியுடன் எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிற இந்த அலிகேஷன். இதை அலிகேஷனாக பார்ப்பதா, அல்ல உண்மையிலேயே இவிஎம்ஐ வைத்து இல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தில்முள்ளை செய்து பிஜேபிக்கு சாதகமாக? இல்ல, தில்லுமுள்ளு தான். இதே மாதிரியான தில்லுமுள்ளு பீகார்ல நடந்துச்சு சட்டப்பேரவை தேர்தலப்ப. கிட்டத்தட்ட 12-13 தொகுதிகள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிசல்ட்டே டிக்ளேர் பண்ணாம நைட் வரைக்கும் வச்சிருந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு ஆர்ஜேடி முன்னிலையில் இருந்த அந்த தொகுதிகள் டிக்ளேர் பண்ணாம கடைசியில பிஜேபி ஜெயிச்சதா சொல்லிட்டாங்க. இங்க நம்மளுடைய தேர்தல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், கவுண்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கவுண்டிங் ஆபீசர் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா நீங்க கோர்ட்ல போயிட்டு தான் போராடி ஆகணும், ஒழிய அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இது நிறைய இடத்துல நடந்திருக்குது. இப்ப இதேதான் அவங்க வந்துட்டு பிஜேபி வந்துட்டு மெஜாரிட்டியை கொண்டு வரணும், அந்த பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே ஆமா 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 அதேதான் பிரச்சனை இருக்கு. ஆமா, அங்கேதான் பிரச்சனை எல்லாம் இல்ல, அதுதான் செய்து பிஜேபிக்காக ஒரு பிரான்ச்சா இருந்துட்டு இதை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது பிஜேபி வித்தின் பிராக்கெட்ல பிஜேபின்னு போடணும். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு பண்றாங்க. அவங்கதான் பண்ணது இது. சோ அவங்க வெளியிடாத காரணம் என்னன்னா, பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறல அப்படின்னம்னா, இந்த காங்கிரஸுக்கு இருந்த அந்த 8 தொகுதியை சொல்றாரு இவரு ஜெயராம் ரமேஷ், அந்த 8 தொகுதியை தூக்கி இந்தாண்ட போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, பிஜேபி மெஜாரிட்டி. அந்த 8 தொகுதியை காங்கிரஸ்க்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் 45 தொகுதி, ஏன்னா 37 தொகுதி அப்ப சொல்லும் போது. அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இது அனைத்துமே ஒரு திட்டமிட்ட சதி வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அதனாலதான் இதேதான் மோடிக்கு நடந்துச்சு வாரணாசியில. 3 ரவுண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பின்தங்கி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 600 ஓட்டு முன்னுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேஷனுமே இல்ல, யாருக்குமே கொடுக்கல. அப்புறம் சாயந்தரம் சொன்னாங்க அவர் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சு விட்டாரு அப்படின்னாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா எந்த அப்டேஷனுமே யாருக்குமே கொடுக்கல. அப்போ தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு எந்த கட்சி ஜெயிக்க வேணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு சாதகமா வேலை செய்ய எந்த விதமான ஐயமும் இல்லை. இதே கடிதத்தில் இவர் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்தை சுட்டி காட்டியிருக்காரு.
You can imagine this allows bad faith actors to spin narratives that undermine the process. Bad faith actor யாருன்னா கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ்களை எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது இது ஒரு தவறான நெரட்டிவை சுட்டி காட்டுவதற்காக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதே தான் சோஷியல் மீடியாவில் காலையிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த முடிவு வருவதற்கு முன்பே பிஜேபி வெற்றி பெற்று விட்டது என்கிற ஒரு விஷயத்தை கோதி மீடியா எடுத்து வைக்கிறது. சோஷியல் மீடியாவில் பிஜேபி ஐடி விங் எடுத்து வைக்கிறது. கோதி மீடியா கொண்டாடுது, ஒரு சின்ன பையன் மாதிரி கொண்டாடுறாங்க அவங்க. ஓ, காலையில see how it is falling. Oh, Congress is tumbling down. Oh, BJP is picking up. எல்லாம் 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. நான் ரெண்டு போட்டோ இந்த இடத்துல எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். அஞ்சனா ஓம் கஷ்யப் அண்ட் சித்ரா திரிபாட்டி காலையில அந்த காங்கிரஸ் வெற்றி பெறும் போது அவர்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தோய்வுடன் இருக்கிறது. அதே ஒரு சில மணி நேரத்தில் பிஜேபி மேல போன உடனே ஆஹா ஓஹோன்னு அவர்கள் சிரிக்கக்கூடிய அந்த காட்சி இன்னைக்கு சோஷியல் மீடியால ஒரு குழந்தை வந்துட்டு சாக்லேட் கிடைச்சா கொண்டாடுவேன், அந்த மாதிரி இருக்காங்க அந்த நெறியாளர்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சியில அப்படி அவங்க கொண்டாடுறாங்க. என்ன கேக்குறேன்னா, நீங்க you are there to disseminate news of election results. Why do you have to be jubilant about it? Yes. What is there for you? Which means you are part and parcel of a BJP machinery. What else does it mean? Correct. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். 49 சீட்டுகள் இப்போ பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது. சாஃப்ரான் கம்பேக் என்று கொண்டாடி வருகிறார்கள். பட் இந்த இடத்துல அந்த ஓட் ஷேர் பெர்சன்டேஜை நீங்கள் பார்த்தீர்கள்னா 39.10% பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது 49 சீட்டுகளுக்கு. இதே 2019ஆம் ஆண்டு 40 சீட்டுகள் தான் கிடைத்தது. அப்போ அவர்களுடைய ஓட் பெர்சன்டேஜ் 36.49%. அதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள் 2014 when they got 47 seats, that time they had the most vote percentage of 32%. இந்த தேர்தலும் போது காங்கிரஸிடம் இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேரை நீங்கள் பார்த்தீர்கள்னா 40.44%, பிஜேபி 39.04%. ஆனால் பிஜேபிக்கு 49 சீட்டு, காங்கிரஸிற்கு 36 சீட்டு. இது எப்படி சாத்தியம்? ஆமா, சில இடங்கள்ல வந்துட்டு அவங்களுடைய பர்சன்டேஜ், அவங்களோட லீடு அதிகமா இருக்கலாம், செக்யூர் பண்ணது இருக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, எதுக்காக காங்கிரஸ் லீட்ல இருந்த இடத்தை பத்தி, இப்போ வினேஷ் போகத்தை பத்தி பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெயிலிங் அப்படி 2136 ஓட்டுல ட்ரெயிலிங்ன்றத பிஜேபி அந்த இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போடுறீங்க. ஆனா மறுபடியும் அவங்க வந்துட்டு 40 ஓட்டுல முன்னணிக்கு வந்த உடனே 6வது ரவுண்ட்ல அதை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏன்? அப்போ see, this election commission is playing with the BJP for their benefit. இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த தேர்தல் ஆணையத்தை தான் நம்மள நம்ப சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லுது. இதை எப்படி எடுத்துக்கிறது? சார், இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் டெலிபரேட்டா ஒரு கட்சிக்கு சார்பா, ஆளுங்கட்சிக்கு சார்பா செயல்படுறாங்க. அவங்களுடைய கட்சிக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. இவ்வளத்தையும் தாண்டி அவங்க செயல்படுறது பட்டவர்த்தனமே அவங்க ஒரு சைடு இதை வந்து அப்சர்டு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுது காங்கிரஸ்க்கு. நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் காங்கிரஸ் லீட்ல இருந்த அந்த இதை வந்துட்டு நீ சொல்லல? அதை சொல்லு முதல்ல. அதை சொல்றதுக்கு என்ன உனக்கு கஷ்டம்? நீ ஏன் பிஜேபி பக்கம் நிக்கணும்? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட். இட் இஸ் டிபெண்டன்ட் on BJP and for BJP, for the benefit of BJP. இவ்வளவுதான். இதைத்தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். What they have done today in Haryana is what they are going to repeat it in Maharashtra and Jharkhand. If they do it, the same thing is going to be repeated in the next general election for the Lok Sabha or one nation one election. இதே மாதிரிதான் நடக்கும். அப்போ இந்த நாட்டு மக்கள் தான் இதை மாத்தணும். கோர்ட் டோன்ட் டூ திஸ். கோர்ட் வில் நாட். கோர்ட் வந்துட்டு கோர்ட் ஆஸ்கிங் us to believe this election commission. So there is no way. So if we wanted to save democracy, the people must uprise and ask a question at election commission and protest and remove this EVM and bring a sanctity in the electioneering as well as the election process. சார்,
நீங்க பீகார் எடுத்துக்கலாம், இல்ல உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கலாம், இல்ல ராஜஸ்தான் எடுத்துக்கலாம். அங்க இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் கூட அவ்வளோ பெரிய எஜுகேஷன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்காட்ட மாட்டார்கள். பட் ஹரியானாவை பொறுத்தவரையில், பஞ்சாபை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரோட்டில் இறங்குவதில் எந்த விதமான தாமதமும் காட்ட மாட்டார்கள். இந்த தேர்தல் ரிசல்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா இவிஎம் ஹேட் வான் ஓவர் டெமோக்ரஸி என்கிற விஷயத்தை பல்வேறு நபர்கள் எழுதி வருகிறார்கள். ரைட், ஜனநாயகத்தை தோற்கடித்து இவிஎம் வெற்றி பெற்று விட்டது என்கிற இந்த விஷயம். நீங்க ஹரியானாவில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன், 87% ஆஃப் பாப்புலேஷன் ஆர் ஹிந்துஸ். அதுல மெஜாரிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா ஓபிசி அண்ட் தலித்ஸ் தான். ரைட், ஜாட், கூஜர், தலித், இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆர் ஃபார்மர்ஸ். ஃபார்மர் ப்ரொடெஸ்டின் போது 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். பார்லிமெண்டில் இதே அரசாங்கம் கொடுத்த பதில் எங்களிடம் டேட்டா கிடையாது என்று. அந்த கலவரம், மிகப்பெரிய கலவரம் நடந்தது, ஹிந்து முஸ்லிம் கலவரம். அங்கேயும் எப்படி இந்த எஜுகேஷன் நடந்தது, எப்படி இந்த கலவரம் வெடித்தது என்கிற பல்வேறு விஷயங்களை மனோகர்லால் கட்டருடைய அரசாங்கம் எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கலவரத்தை தூண்டக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை பிஜேபி அரசாங்கம் பார்த்தது. அதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா மீண்டும் ஒரு முறை விவசாயிகள் ஹரியானாவில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடும் போது, அங்க இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்டை முற்றுகையிடும் போது, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் நேரடியாக கேமராவுக்கு முன் வந்து போய் தாக்குங்கள், அடியுங்கள் என்று கூறும்போது போலீசார்கள் தலையெல்லாம் அங்க விவசாயிகளை உடைத்தது நாம் பார்த்தோம். இவ்வளோ பெரிய எஜுகேஷன் இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு, அக்னிவீர் திட்டமாக இருக்கட்டும், அல்ல பல்வேறு விஷயங்கள். இதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம் குருகிராம். குருகிராமை நீங்க போய் பார்த்தீர்கள்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஐடி ஹப் என்று பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான நகரங்களில் அதுவும் ஒன்று. நீங்க வீடு வாங்க போனீர்கள்னா குறைஞ்சபட்சம் 2-3 கோடி ரூபாய் இருந்தால் தான் அங்கே வீடே வாங்க முடியும். மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நீங்க எந்த கம்பெனியை நீங்க எடுத்துக்கினாலும் அது ஒரு ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நகரம். கடந்த 10 ஆண்டுகளாக உங்களோட அரசாங்கம் இருக்கு. குழிக்குள் நகரம் இருக்கிறதா, இல்ல நகரம் குழிக்குள்ளேயே இருக்கிறதா என்கிற ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அங்கே பேசி வருகிறார்கள். பிகாஸ் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே கிடையாது. அவ்வளோ பணம் வருகிறது இந்த நகரத்தில். அந்த நகரத்தை வைத்து தான் ஒட்டுமொத்த ஹரியானாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பட் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீர்களோ ஒரு மிகப்பெரிய பூஜ்யம். அங்க யார் வெற்றி பெறுகிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியினர்கள் வெற்றி பெறுகிறார்கள். மக்கள் டெய்லி அந்த ரோட்ல போற போது வரும்போது 2 கோடி 5 கோடி 4 கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்கக்கூடிய நபர்கள், அவர்கள் எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போட்டார்கள் என்கிற ஒரு கேள்வி. 2வது, எங்கெல்லாம் பிஜேபியினர்களை உள்ள வரவிடாமல் தடுத்தார்களோ அந்த இடத்திலுமே பிரச்சாரமே செய்யாத. இதுதான் உத்தரப்பிரதேசத்திலையும் நடக்குது, ஒரு இடத்துலயும் நடக்குது. இதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மக்கள் எப்படி இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்றதை பார்ப்போம். ஏன்னா மக்கள் எழுச்சி மட்டும்தான் இதுக்கான தீர்வை கொண்டு வர போகுது. அந்த தீர்வை கொண்டு வராங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். Thank you so much for your time, sir. Thank you. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.